தயாரிப்பாளர் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவாஜி கணேசன் அப்பாவாகவும் மகனாகவும் இரட்டை வேடத்தில் நடித்த எங்க ஊர் ராஜா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படம் வந்து பி மாதவன் அவரே தயாரித்து இயக்கி இருக்கிற படம். இதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. கண்ணதாசன், பாலி ஆகியோர் இந்த படத்துக்கு பாடல்களே எழுதியிருப்பாங்க. இந்த சிவாஜி கணேசன் வந்து இரட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. அப்பாவாகவும் விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற ஒரு அப்பா கேரக்டரும், அவருக்கு மகனான ஒரு கேரக்டர் இருப்பாரு. அடுத்த மூத்த மகனாக இருப்பாரு. இவருக்கு அடுத்த மகனா நாகேஷ் நடிச்சிருப்பாரு. எம்.என். நம்பியார், சிவாஜி கணேசன் புள்ள சிவாஜி கணேசன் ஜோடி ஜெயலலிதா, சவுகார் ஜானகி, இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. மனோரமா கொண்டு இதுல வந்து கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, சிவாஜி கணேசன் வந்து ஒரு பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவர், பெரிய அரண்மனை இருக்கு. அவர் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணத்திலேயே சந்தோஷப்படுவார். ஏகப்பட்ட பேருக்கு தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சொத்தெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய அத்தை வீட்டு பையனுக்கு வந்து தங்கச்சி கல்யாணம் கொடுக்குறாங்க. அதுக்கு வரதட்சணையா கொடுக்கறதுக்கு பணம் சொல்லிட்டு அரண்மனையை ஒரு இடத்துல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கும். இதனால அரண்மனையும் போச்சு, சொத்துக்களும் போச்சு. சாதாரண வீட்டுல வந்து குடியிருக்கிறாங்க, அப்பா பிள்ளைங்க எல்லாம். சொன்னார், அத உங்க முன்னால எப்படிப்பா சொல்றது? ஓஹோ, அப்பாவுக்கு மரியாதை காட்டுறீங்களோ? பெத்தவங்க ஒருத்தன் இங்க இருக்கான்னு நினைச்சிருந்தீங்கன்னா தைரியமா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா நீ? என்னாலதான் அவளை வீட்டை விட்டு போக சொன்னார் அவங்க அப்பா. அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்குதான் காரணம் கேட்கிறேன். நான் அவளை காதலிக்கிறேன்ப்பா. ஓஹோ, அவ்வளவு தூரம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்குது, வாங்குற கடனை திருப்பி கொடுக்க முடியல, பூட்டி கிடக்கிற ரகுபதி பவனத்தை மீட்க முடியல, அதுக்குள்ள காதல் கத்திரிக்காய் என்னடா வேண்டி இருக்கு? மரியாதையா சொல்லு, அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம். என்னடா பேசாம நிக்கிற? கீதா இனிமே நம்ம வீட்டுல தான் பார்க்க போறான். என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? அங்க இருந்துட்டு இருக்கும்போது எப்படியாவது அந்த அரண்மனையை நம்ம முன்னிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பாவுக்கு தோணுது. அது பிள்ளைகிட்ட தோன்றாரு. பிள்ளைங்க சேர்ந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அந்த அரண்மனை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஒரு வேலை செய்யும். இதுல நாகேஷ் என்ன பண்ணுவாரு, மனோரமா வந்து ஒரு பெரிய ராஜவம்சம் சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம இதாக இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல தங்க வச்சு அதை பலங்கள் வச்சுருப்பாரு. கடைசியாக தான் தெரியும் அந்த பொண்ணு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண பொண்ணு. ரொம்ப டென்ஷன். சிவாஜி கணேசன் வந்து ஜெயலலிதாவை காதலிப்பாரு. ஜெயலலிதா வந்து அவருடைய அத்தை பொண்ணுக்கு அவர் வந்து உறவுக்காரர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அரண்மனையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும் சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேர்ட்டு கொடுத்துட்டு மகாராஷ்டிரா வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கும் போது இந்த பணம் வந்து எம்.என். நம்பியாரால் களவாடப்பட்டது. பணம் இல்லாம கஷ்டப்படாது, பிள்ளைங்களால எந்த பொருள் அது நானே அந்த அரண்மனையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து வாழ விடாம எல்லா கஷ்டங்களையும் கொடுத்ததுனால இந்த அரண்மனையை மீட்கிறதுக்கு நாமும் ஒரு தப்பு செய்யணும். தவறான வழியில பணம் இல்லாத கள்ள நோட்டுகள்லாம் வச்சு பணம் குமிட்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவாரு. அதை புள்ள தடுப்பாரு. தடுத்து கடைசியில் ஒரிஜினல் பணத்தை கண்டுபிடிச்சு அந்த கடலான நேரத்துல கொடுத்துட்டு அரண்மனை மீட்டு எடுத்துருவாங்க. என்னங்கப்பா லாட்ஜில் ஒரே கூட்டம், மேல விஜயபுரம் ராணி இருக்காங்க, கொஞ்சம் கூட இங்க இல்லாம சத்த கடை மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. அடடே, கடைக்காரவங்களா? என்ன விரும்பியோட வந்திருக்கீங்க? பழங்கள் கொண்டு வரல? கொண்டாந்து இருக்கிறோம், வாடகை கொடுக்கிறோம். நிறுத்துங்க, லாட்ஜில் வச்சு அடிக்காதீங்க, என்னையும் சாட்சி கூப்பிடுவான். வெளியில கொண்டு போய் அடிங்க. கருப்பையா கையறா என்னடே, என்ன யாருன்னு நினைச்ச? விஜயபுரம் ராணியுடைய பர்சனல் செக்ரட்டரி. போலீஸுக்கு நான் ஒரு போன் பண்ணா உங்க எல்லாத்தையும் லாரியில தூக்கிட்டு போயிடுவான். பொடிவட்ட உன்னையும் சேர்த்துட்டாயா? நாங்க நினைச்சா ஒன்ன மாத்திரம் இல்லடா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய ராணி, டூப்ளிகேட் ராணி, அவளையும் சேர்த்து லாரியில
சிவாஜிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கல்யாணம். இப்படியாக அந்த கதை கலந்துருக்கும். நல்ல அற்புதமான முறையில் அப்பா கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி புள்ள கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரு டைம் பாசிங், அதாவது பொழுதுபோக்கு அம்சங்களோட படத்தை மிக சிறப்பாக கொடுத்திருப்பார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அற்புதமான இசையமைச்சிருப்பாரு. வாலியும் கண்ணதாசன் பாடல்களை அற்புதமாக கொடுத்திருப்பாங்க. எங்க ஊரு ராஜா இவன் தங்கமான ராஜா அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படின்னு ஒரு பாடல். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி எல்லா பாடல்களும் இந்த படத்தில் மிக சிறப்பான பாடல்களாக அமைந்திருக்கும். வசனங்கள் கூறிய வாழை போல் தீர்க்கப்பட்டிருக்கும். காட்சி அமைப்புகள் அனைத்தும் ரசிக்கும்படியாக இருக்கும். படமும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்தது அரண்மனை எப்படி மிக போறாங்கன்னு ஒரு பரபரப்போடவே படம் போயிட்டு அந்த பணம் காணாம போறதும் டூப்ளிகேட் பண்றது, செட் பண்றது, இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர விறுவிறுப்பு இருக்கும். அந்த காலத்துல அவ்வளவு விறுவிறுப்பு கொடுத்துருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் அந்த அளவு மிக சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டு 1968ஆம் வருடம் வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொண்ட திரைப்படம் தான் எங்க ஊர் ராஜா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.